எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆமகிரி சௌந்தரராஜன். டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 39வது தசகம், யோக மாயையை எடுத்து வருதல். எதுகுல தோன்றலான வாசுதேவர் தங்களை எடுத்துச் செல்கையில் வானளாவை உயர நிற்கும் அலைகளுடைய யமுனை ஆற்றை கண்டார். ஆனால் அவர் சென்றதும் அந்த வெள்ளம் இந்திர ஜாலத்தில் தோன்றினால் போல ஒரு நொடியில் கணுக்கால் அளவாக ஆறிவிட்டு. என்னே விந்தை! இந்த வசுதேவர் கோகுலம் செல்கையில் கோபியர் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். பெண் குழந்தையோ கொஞ்சம் மெதுவாக அழுது கொண்டிருந்தது. கதவுகள் திறந்திருந்தன. வசுதேவர் நந்தகோபனுடைய வீட்டில் புகுந்து தங்களை பிரசவ அறையில் உள்ள படுக்கையில் கிடத்திவிட்டு அங்கிருந்த மாயையாகிய பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் நகரத்திற்கு விரைந்தார். அப்பொழுது தங்களது தங்கையின் அழுகை குரலை கேட்டு உறக்கம் கலைந்து எழுந்த காவற்காரர்கள் பரபரப்புடன் அரசனான கம்சனிடம் சென்று குழந்தை பிறந்த செய்தியை கூறவே அவன் மிகவும் கவலை கொண்டான். தலைவிரி கோலத்துடன் வெகு வேகமாக ஓடி வந்தான். போஜ மன்னனான கம்சன் தனது தங்கையின் கையில் பெண் குழந்தையை கண்டு மகிழ்ச்சி கொள்ளவில்லை. இது நிச்சயமாக மது என்ற அசுரனை கொன்ற கப்படசாலியான நாராயணன் மாயையாகத்தான் இருக்கும் என்று கருதிய கம்சன் தங்கையின் கைகளில் தவழும் குழந்தையை யானை தாமரை தடாகத்தினின்றும் தாமரை கொடியை பிடுங்குவது போல பிடுங்கிக் கொண்டு பிறப்பற்ற உங்களது தங்கையை பாறையின் மேல் ஓங்கி அடித்தான். தங்களை வழிபடும் பக்தன் யமனுடைய பாசத்தினின்றும் விரைவில் விடுதலை பெறுவது போல அப்பொழுது அந்த யோகமாயி கம்சனுடைய கையினின்றும் விடுபட்டு வேறு உருவம் கொண்டு தனது 8 கைகளிலும் ஆயுதங்களை தாங்கி விண்வெளியில் பிரகாசித்தாள். கொடுமையை செய்யும் கம்சனே, என்னை கொல்வதால் உனக்கு என்ன நன்மை? உன்னை கொல்பவன் எங்கேயோ பிறந்திருக்கிறான். உன் நன்மையை தேடிக்கொள் என்று உன் உடன் பிறந்தால் கொடியவனான கம்சனிடம் சொல்லிவிட்டு மருத்கணங்களாகிய தேவர்களால் துதிக்கப்பெற்று இவ்வுலகில் பல ஆலயங்களிலும் கோயில்களிலும் கொண்டு எழுந்து அருளினாள். மறுநாள் காலையில் மலையரசன் திருமகளான யோகமாயி கூறியதை கம்சன் கர்வம் கொண்ட அசுரர்களான பெரம்பலன், பகன், பூதனை முதலியோரிடம் கூற அவர்களும் தங்களை கொல்லும் எண்ணத்தில் புதிதாக பிறந்த மற்ற குழந்தைகளை கொன்று பயமின்றி உலகில் திரிந்தனர். கருணையற்றவர்களுக்கு கொடுஞ்செயல் புரிவது ஒரு கடினமான செயலா என்ன? முகுந்தனே, நந்தகோபன் திருமாளிகையில் அவரது மனைவியான யசோதையின் பிரசவப்படுக்கையில் தாங்கள் கிடந்து கால்களை சிறிதே அசைத்த பொழுது தூக்கம் கலைந்தெழுந்த பெண்கள் குழந்தை பிறந்த செய்தி எல்லோருக்கும் கூறினார்கள். என்னே வியப்பு! அந்த ஆச்சரியத்தை எங்கனே கூறுவேன்? கோகுலம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்தது. புதிதாக மலர்ந்த காயாம்பூ போல உள்ளம் கவரும் திருமேனியுடைய தங்களை முதலில் அருகில் கண்ட யசோதை தன் 2 கண்களால் தங்களது அழகை பருகினாள். தனது 2 திருமுலை தடங்களிலிருந்தும் பெருகும் பாலமுதத்தை பருகச் செய்தாள். உள்ளம் நெகிழ தங்கள் உடலை தொட்டு தொட்டு பார்த்து ஆனந்தம் அடைந்தாள். இவ்வாறான கரிய பெரும்பேறு எவர்தான் பெற்றார்கள்? புண்ணியவான்கள் அனைவரையும் அல்லவா மீறிவிட்டாள் இவள். இது என்னே வியப்பு! அப்பொழுது ஆனந்தத்தில் மூழ்கி மெய்மறந்த நந்தகோபன் தங்களுடைய நலனை கருதி அந்தணர்களுக்கு எதைத்தான் தானமாக தரவில்லை? அவ்வாறே மற்ற யாதவர்களும் மங்களமளிக்கும் எந்த செயலைத்தான் செய்யவில்லை? மூவுலகங்களுக்கும் மங்களத்தை அளிக்கும் தாங்கள் எனது இந்த நோய்களை போக்கி அருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.